வணக்கம் மக்களை, இன்றைய நாளைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. முதல் ப்ரோமோல தலைமை மாற்றப்பட்டிருக்கிறது. தர்பீஸ் ராஜாவுக்கு பதிலாக பார்வதியும், கானா ராஜாவுக்கு பதிலாக பாத்தீங்கன்னா நம்மளுடைய விக்கல்ஸ் விக்ரம், இவங்க ரெண்டு பேரும் தலைமையை ஏற்றிருக்காங்க. ராஜாக்களாக மாறி இருக்கிறார்கள். என்ன டிஃபரன்ஸ் நடக்க போகுது? ஏன் மாற்றம் நடந்தது? ஒரு வெங்காயமும் நேற்று நடக்கல, அதனால இன்னைக்கு மாற்றம் நடந்தது. இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது நடக்கும்னு பார்த்தாங்க, ஓவர்லாப்பை தவிர வேற எதுவும் நடக்கல. ஸோ இன்னைக்கு என்ன நடக்க போகுது? நேத்து நடந்திருக்க விஷயங்களை வச்சு இன்னைக்கு நம்ம சில விஷயங்கள் கெஸ் பண்ணலாம். இன்னைக்கு செகண்ட் ப்ரோமோ ஒரு சண்டையா இருக்கலாம், மூணாவது ப்ரோமோ ஒரு சண்டையா இருக்கலாம். சண்டை வரணும் இல்ல, சண்டை வந்தா தானே புதன்கிழமைக்கும் வியாழக்கிழமைக்கும் ஒரு இது இருக்கும். ஸோ என்னவா இருக்கும்? பாரு நேத்தே வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டிருக்காங்க. என்ன இன்ஜெக்ஷனை போட்டிருக்காங்க? இந்த வீட்டுக்குள்ள சபரி எப்ஜே இவங்க ரெண்டு பேரும் நீ பல விஷயங்களை பண்ண வந்தேன், முக்கியமா சபரி பல விஷயங்களை நீ பண்ண வர்ற, ஆனா அதை பண்ண விட மாட்டாங்க. நைட்டு வாட்டர் மினிஸ்டர் திருப்பி சொல்ல, ஆமா எப்ஜே நான் பீட் பாக்ஸிங் பண்ண சொல்றேன், பண்ணவே மாட்டான். இந்த டாஸ்க்குள்ள அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா பண்ண மாட்டான். வேற ஏதாவது பண்ணணும்னு அவனுக்கு மைண்ட்ல இருக்கலாம், இல்ல அவன் பண்ணல, அது வேற. ஆனா எந்த விஷயங்களை நீ பண்ண வரும்போது உன்னை பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கேரக்டர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கல, பெருசா ஸ்கோர் பண்றதுக்கு அவங்க கேரக்டர் இல்லை அப்படிங்கிறதுனால சபரி பாத்தீங்கன்னா மெயினா சபரி எப்ஜே பாத்தீங்கன்னா உனக்கு ராஜாவா நீ பண்ற விஷயங்களை சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டிருக்காங்க. இது நீங்க நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. இத வாட்டர்மெலன் ஸ்டார் எங்கேயாவது ஒரு பஞ்சாயத்துல சபரிட்ட சொல்லுவாரு. இப்படித்தான் எல்லா டாஸ்க்கும் பார்வதியால கெடுக்கப்படுது அப்படின்னு நான் சொல்றேன். இன்னைக்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய பார்வதி என்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் என்னுடைய கால்குலேஷன் கரெக்ட் அப்படின்னா இப்ப இருக்கிறத விட இது கொஞ்சம் பெட்டரா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா விக்கல்ஸ் விக்ரம் அங்க இருக்கிறதுனால ஏதோ ஒண்ணு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு லைன் பிடிச்சி, இந்த லைனுக்கு இங்க ஒரு ஆக்ஷன், அங்க ஒரு ரியாக்ஷன், இங்க ஆக்ஷன், இங்க ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு இவங்க ஒரு மாதிரி ஒரு கேஸா கொண்டு போகாம விட்டு கொடுத்து பேசி அப்படி போனா என்ன நல்லா இருக்கும்ன்றது என் கருத்து. நேத்து நடந்த பல விஷயங்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, திவ்யா அவங்களோட கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க. திவ்யா ஒரு குளறுபடிகள் உண்டாக்கக்கூடிய ஒரு நபரா எந்த காரணத்துக்காகவும் அங்க கானா வினோத்தோட அவங்களுக்கு செட் ஆகவே இல்லை. பல விஷயங்கள் பேசி இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே முரண் ஏற்படுறது முடிஞ்சது. அதை அவங்க கேரக்டர் பண்றாங்கன்னா என்ன தெரியல. ஏன்னா ஒரு கலகம் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாதான் அவங்க இருக்காங்க அங்க. அப்போ ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கேரக்டரை பிளே பண்றாங்களா இல்ல கானா வினோத்துக்கு இவங்களுக்கு ஒரு வாக்கிய தகராறுமே ஒன்று போயிட்டு இருக்கு. அது அஸ் அ பார்ட் ஆஃப் தட்ன்றது தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். அது ஒரு சைடா. கமருதீன் பாரு இவங்க ரெண்டு பேத்துக்கும் இந்த டாஸ்க்கு வெளியே பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அந்யோன்யம் போயிட்டு இருக்கு. இது இந்த டாஸ்க்ல எங்கேயா ரிஃப்ளெக்ட் ஆகுமா? அதுக்கான ஸ்கோப் இருக்கா? அதுக்கான ஸ்கிரிப்ட் இதாகுமா? எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு, எவ்வளவு அழகழகான ஸ்கிரிப்ட், அழகழகான விஷயங்கள் கொடுத்தாங்க. பட் இதுல ஒரு 10% கூட இவங்க யாரும் அவங்களோட கேரக்டரைசேஷனை யூஸ் பண்ணல அப்படின்றது நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. வாட்டர்மெலன் ஸ்டாரை பொறுத்தளவுக்கு நேற்று ரெண்டு பேத்துக்கு ஒரு போர். எப்படி போர்? கானா வினோத் பாட்டு எழுதும் போது வாயெல்லாம், அதாவது என்னது, வாயால சாவடிக்கும் மண்ணா உன் காலில் என்ன புண்ணா அப்படின்னு அவருக்கு இருக்கக்கூடிய டிசபிலிட்டியை குத்தி காட்டுறதும், இவர் இந்த சைடு இருந்து கருப்பு என்ன கருப்பரசன் கருகட்ட கரிச்சட்டி மூஞ்சி வாய் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்றதும், இவங்க ரெண்டு பேரோட கேரக்டர் ஒரு லெவலுக்கு கீழே தான் இருக்கு அப்படின்றத மக்களுக்கு காட்டுது. ஸோ இவங்களை வச்சு எந்த ஸ்கோப் இல்லைன்றது டீமுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் இன்னைக்கு மாத்துறாங்க. ஒரே பாயிண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, தலைகளா இருக்கக்கூடிய ஆட்கள் ஐ மீன் தலைவர்களா ராஜாக்களா இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த லைனை எப்படி எடுத்து கொண்டு போறாங்க அப்படின்றதெல்லாம் அடுத்த கட்டம் இருக்கு. இது இந்த டாஸ்க்கு வெளியே இந்த வாரம் இந்த டாஸ்க்குக்காக ஏதாவது பேசுவோம், இப்படி வந்துச்சுன்னா இப்படி பண்ணலாம், அப்படி வந்துச்சுன்னா அப்படி பண்ணலாம் அப்படின்னு இவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தா ஒரு வெங்காயமும் நடக்கல. அவங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வன்மத்தை தான் திருப்பி வெளியே கக்கிட்டு இருக்காங்க. நேற்று உட்காந்து நைட்டு டிஸ்கஷன்லயே அதான் போகுது. கமருதீனுக்கும் திவ்யாவுக்கும் ஒரு விஷயம் வருது. ஏன்னா இந்த டாஸ்க்குள்ள இந்த மாதிரி ஒரு எக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்போது பார்வதியை பார்த்து உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஏன் அப்படி பண்ற, என்ன அந்த டாஸ்க்குக்காகவாது நீ கொஞ்சம் மாத்தி யோசிக்கலாம்ல. நீ யோசிக்கும் போது யாரா இருந்தாலும் அவங்களோட எக்ஸ் பார்க்கும்போது போய் பேசுவாங்கல்ல, அததான் நானும் பண்றேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகான ஒரு பதில் சொல்றாரு கமருதீன். சபரி ஒரு சைடு சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நிப்பாட்டுறாரு. எப்படி ஸ்கோர் பண்ணுவாங்க, எப்படி ஒரு கண்டென்ட் கிரியேட் ஆகும் அந்த இடத்துல, புரியுதா? பாரு சொல்ற பெர்ஸ்பெக்டிவ் வாட்டர்மெலன் ஸ்டாரை குத்தி விடுறது. ஓகே, பட் நான் சொல்றது அவர் வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு மட்டும் அதை பண்ணல, அதை பாரு சொல்ல மாட்டாங்க, பொதுவாகவே எல்லாருக்கும் அதை பண்றாரு. ஒரு கிரீடத்தை தூக்கிட்டு போனா வையுங்கிறாரு, அதை எடுத்தா வையுங்கிறாரு, இது இவங்க நாட்டோடதுங்கிறாரு, அவங்க நாட்டோட. நீ கேரக்டரா பிளே பண்ணா கூட பரவாயில்ல, ஆனா நீ இப்ப என்ன பண்றதுக்கு ட்ரை பண்ற, டப்புன்னு தலை உள்ள வந்துருவாரு.
கேரக்டரா இருக்கும் டப்புன்னு தலை வந்து அது இருக்கக்கூடாது இது இருக்கக்கூடாது. என்னது இது, ரொம்ப கேவலமா இருக்கு. வேற உள்ள அமித் சைலண்ட், என்ன பண்றாப்படி ஏது பண்றாப்படின்னு தெரியல. இன்னைக்கு ஏதாவது ஸ்கோர் பண்ணுவாங்களான்னு கொடுத்துட்டு பார்ப்போம். கமருதீன் அந்த பொசிஷன் அவர் கொடுத்ததுக்கு ஒரு ஹெல்ப்பர் பொசிஷன் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணுது. கெமி இவங்களும் சண்டை போடுறதுக்கு அந்த கேரக்டர் விட்டு வெளியே போய் சண்டை போடுறதுக்கு போறாங்களே தவிர கருப்புலாம் சொல்லாதீங்க. கருப்பு டே இந்த கேரக்டருக்குள்ள வாங்கடா. அவர் ஒரு விஷயம் சொன்னாருன்னா அந்த கேரக்டருக்குள்ள வந்து பிளே பண்ணுங்க, அதை ஃபன்னா மாத்துங்க. மக்களுக்கு அதுல தான சுவாரஸ்யம் இருக்கு. டக்குன்னு அந்த கேரக்டர் விட்டு வெளியே வந்து நீங்க உங்களோட ஆளா மாதிரி உங்களோட செல்ஃபிஷ்னஸ்க்காக நீங்க ஸ்கோர் பண்றதுக்காக இது மக்களுக்கு வந்து பயங்கர பாசிட்டிவா போகுன்ற ஒரு தாட்ல வந்து நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப கேவலமா இருக்கு பாக்குறதுக்கு. அதுதான் வந்து இதோடைய மெயின் டிஃபெக்டா நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்திருக்கல இந்த ப்ரோமோ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஓகே தூக்கிட்டு வராங்க, இந்த விஷயங்கள் நடக்குது எல்லாமே ஓகே. பட் எனக்கு ஒரு டவுட் இதுல என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, இவருக்கு வந்து வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு இப்போ என்ன பொசிஷன் கொடுக்கப்படும், அவர் எப்படி அதை ஹேண்டில் பண்ண போறாரு. கானா வினோத்துக்கு என்ன பொசிஷன் கொடுக்கப்படுது, அதை எப்படி அவர் ஹேண்டில் பண்ண போறாரு. இவங்க ரெண்டு பேரும் இப்போ கடைசியா பாத்தீங்கன்னா கானா இவர் வந்து பாட்டு பாடிட்டு இருக்க நம்மளால பார்க்க முடியுது. கதையை தூக்கி வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த நாடு இந்த இது இவ வந்து எல்லாத்தையும் இது பண்ணக்கூடிய கண்ணழகி அப்படின்லாம் அந்த டயலாக் எல்லாம் கேட்கும் போதே நமக்கு இவங்க இந்த மியூசிக் போட்டு நம்மளை இது பண்ணிடுவாங்க. ஆனா நீங்க லைவ்ல போய் பார்க்கும் போதோ இல்ல வந்து அந்த கண்டென்ட்டை பார்க்கும் போதோ எவ்வளவு வெறுப்பாகும் தெரியுமா. ஏதோ ஒன்று இன்ட்ரெஸ்டிங்கா நடக்கும்னு பார்த்தேன். முதல் ப்ரோமோவே நம்மளை வச்சு செஞ்சிருக்காங்க, மக்களே வச்சு செஞ்சிருக்காங்க. இந்த கனியக்காலாம் என்ன பண்ணுன்னு தெரியல. ராஜமாதா எவ்வளவு ஸ்கோர் பண்ணலாம், எவ்வளவு விஷயங்கள் பண்ணலாம். ராஜமாதா அப்படின்னும் போது எவ்வளவு பெரிய கேரக்டர் அது. அந்த பேரு ஒரு ரெஃபரன்ஸுக்காக கொடுக்கப்படுறதுதான். அந்த ரெஃபரன்ஸான கேரக்டர் இவங்க கண்டிப்பா வெளியே பார்த்துருப்பாங்க. அதுல 10% இவங்க பெர்ஃபார்ம் பண்ணா போதுமே. இங்க அதை அவங்க பண்றாங்களா? இல்ல. விஜய் பாரு இன்னைக்கு தனக்கு ஒரு பொசிஷன் கிடைத்ததுக்குன்னே பாருங்க, ஓவரா ஆடுவாங்க. சப்டிலா ஹேண்டில் பண்ணா உங்களுக்கு பாசிட்டிவ் ஆகும் விஜய் பாருக்கு. இல்ல வழக்கம் போல என்னோட கேரக்டரை நான் மாத்திக்க முடியாது, விஜய் பாரு எப்பயே சொல்றமே நானா தான் இருப்பேன், என்னோட கேரக்டரை மாத்திக்க மாட்டேன் அப்படின்னா இந்த வாரமும் இந்த டாஸ்கில் எந்த விதமான மாற்றமும் வரப்போறதில்லை. வியானா கியூட்னஸ் எங்க காட்ட வேண்டிய இடத்துல கியூட்னஸை காட்டாதீங்க. டாஸ்க்ல ஸ்கோர் பண்ணாதீங்க. டாஸ்க்ல உங்களோட மழலை சிரிப்பு கொஞ்சம் சிரிப்பெல்லாம் காட்டாதீங்க. இதுல வந்து நல்லா லெவலன்னு பேசிட்டு அங்கிட்டு போய் ஏதாவது முக்கியமான விஷயம் பேசுவேன், போச்சு கிச்சு போஞ்சுமா போச்சு கிச்சுஞ்சா போஞ்சுமா அப்படின்னு கேளுங்க. உங்களெல்லாம் எங்க பிடிச்சாங்கன்னு தெரியல. எப்படியோ சரி, இன்னைக்காவது ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா நடக்குமா அப்படின்றத பாப்பா மக்களே. உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஒரு பாயிண்ட்டுக்காக நான் வெயிட்டிங். ஒரு பிரம்மாண்டமான ஒரு சண்டை இல்ல பிரம்மாண்டமான ஒரு ஃபன் எலமெண்ட் இந்த வாரத்துக்காவது அந்த தீனியாவது போடுங்க. இந்த ரெண்டுல ஏதாவது நடக்குமா மக்களே? கருத்துக்களை பதிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.